இந்த வீடியோவில் எப்படி ஒரு பேங்க்கு கேடிகே பேங்க் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் கேடிகே பேங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டியில் அப்புறம் கேடிகே பேங்க்னு வரும், கர்நாடகா பேங்க். சைடில் இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும் வாட்ச் லிஸ்ட்டில். அப்புறம் வேறு ஷேர் ஐடிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணது அப்புறம் அது வந்து உங்களுக்கு காட்டும், ஐடிசியோ கோல்டு பீஸோ எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ கோல்டு பீஸ்னால் கோல்டுன்னு போட்டு கோல்டு பீஸ்னு எல்லாம் சர்ச்சில் காட்டும். சைடில் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆயிரும், வாட்ச் லிஸ்ட்டில் நமக்கு ஆட் ஆயிரும். தென் அந்த எந்த ஸ்டாக் நம்ம வாங்கணும் அப்படின்னா அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ கர்நாடகா பேங்க் கிளிக் பண்ணியாச்சு. பை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெலிவரி சூஸ் பண்ணிக்கோங்க. டெலிவரிக்கு அப்புறம் கீழே ரெகுலர்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி நமக்கு வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ 10 அப்படிங்கிறது வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மார்க்கெட் ஆர்டரா இல்லை லிமிட் ஆர்டரா. மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வந்துடும். அது மார்க்கெட் ஆர்டர் பாக்ஸை கிளிக் பண்ணிடணும். கீழே பாருங்கள், அப்புறம் டே இருக்கணும். அப்புறமேட்டு பை அப்படிங்கிற பட்டனை கீழே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். இவ்வளோ தான் ஒரு ஷேர்ஸை வந்து வாங்குறதுக்கான ப்ரொசீஜர். இது கர்நாடகா பேங்கோட ஷேர்ஸு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பை கேட்கும், கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். அப்புறம் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஆர்டர் ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். தேங்க்யூ.